வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான பெப்பர் கார்லிக் மஷ்ரூம் புலாவ் இதுதான் செய்ய போகிறோம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான். அதுவும் இப்போ இந்த சீசனல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த டைமில் இந்த பெப்பர், ஜீரா, கார்லிக் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர்னே நான் சொல்லுவேன். ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான ஒரு புலாவ். இது கூட ஒரு ஆம்லேட்டோ இல்லை ஒரு ஃப்ரைட் எக், ஒரு ரைத்தா மட்டுமே போதும். ஒரு சூப்பரான லஞ்சு நீங்கள் செஞ்சு 20 மினிட்ஸில் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். இன்றைக்கி 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, இது 3ம் இடிக்கல்லில் நல்லா இடித்து வச்சுக்கணும். மிளகு சீரகத்தை ஒன்றா இடிச்சுக்கோங்க, பூண்டை தனியாக இடித்து வச்சுக்கோங்க. பவுடராக இருக்கக்கூடாது, அப்படியே 1-2 கொஞ்சம் கொரப்பாக இடித்து வச்சுக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ப்ரெஷர் குக்கரை வச்சுக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு சிம்பிளான தாளிப்பு, அவ்வளோ போட்டால் போதும். இதில் நான் கொஞ்சம் ஒரு 10-15 முந்திரி ஆட் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஆப்ஷனல் தான். முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் காளான், நீங்கள் இதில் எந்த வகை காளான் வேணாலும் சேர்க்கலாம். நான் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் சும்மா நீளமாக அப்படியே ரஃப்பாகவே கட் பண்ணி போட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெங்காயம் வதக்கும் போதே கூட நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்குங்க, இல்லை அப்புறம் மேலே கூட சேர்த்துக்கலாம். இப்போ காளானை உள்ளே சேர்த்துடலாம். காளான் ஒரு 2 நிமிஷம் வதங்கும் போதே காளானே கொஞ்சம் தண்ணி விடும், சட்டுனும் வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம இடிச்சிட்டு வந்த பூண்டு, மிளகு, சீரகம் அதையும் உள்ளே சேர்த்து இந்த காளானோடு அப்படியே வதக்கி விடுங்க. எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போகிறோம். இப்போ கூட சால்ட் சேர்த்துக்கலாம், முன்னால் சேர்க்கலன்னா இப்போ சேர்த்துக்குங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் வதங்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் ஆட் ஆன் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். சப்போஸ் பிரியாணி மசாலா இல்லாதவங்க நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இதோட வதக்குங்க. ஆக்சுவலி இஞ்சி பூண்டு விழுது போட தேவையில்லை, பட் வேணும்னா ஒரு டீஸ்பூன் வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 புதினா இலை, அது ஒரு மைல்டாக ஒரு வாசத்துக்காக மட்டும்தான். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம், பாஸ்மதி அரிசி. நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் கூட செய்யலாம். பாஸ்மதி அரிசி போட்டால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அரிசி 1 கப்புக்கு 2 கப்பு, நல்லா கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்ததுன்னா 1 கப்புக்கு 2 கப்பு, அப்படி இல்லை புது அரிசியாக இருக்குதுன்னா 1 கப்புக்கு 1.25 கப்பு சுடுதண்ணி அதையும் வச்சு ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். ரைஸ் தண்ணியை நல்லா இழுத்ததுக்கப்புறம் நான் ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு மேலே வெயிட் வச்சு ஃபுல் சிம்மரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஒரு தம் மாதிரி, நம்ம பிரியாணி தம் போடுற மாதிரி அப்படியே தம்மில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா அப்படியே ரைஸ் உதிரியாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். நான் இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்ல அருமையான வாசத்தோட ஒரு சிம்பிளான ஆனால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியான ஒரு புலாவ், பெப்பர் கார்லிக் மஷ்ரூம் புலாவ். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கூட நீங்கள் ஒரு ஆம்லேட் வச்சு கொடுத்துடலாம், இல்லை ஒரு ஃப்ரைட் எக்கு,
அந்த மாதிரி வச்சு ரைத்தா அப்படி கொடுத்தாலே போதும். இதே புலாவ் நீங்கள் வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேயில் செய்ய போகிறீங்கன்னா இது செஞ்சுட்டு இது கூட ஒரு நல்ல சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சிங்கன்னா அது ரெண்டும் செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ மழை நேரத்துக்கு இந்த மிளகு, பூண்டு, சீரகம் எல்லாம் சேர்த்த இந்த புலாவ் வந்து தொண்டைக்கு ரொம்ப இதமாகவும் சுவையாகவும் இருக்கும். சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்புங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தானே. இதே ஸ்டெப்ஸ் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் உங்களுக்கு வேலையே முடிஞ்சிடும். இது கூட நான் ஃப்ரைட் எக் ஒன்று வைக்கிறேன். கூட கொஞ்சம் ரைத்தாவும் இதுவும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்க உங்களுக்கு சட்டுன்னு செய்ய முடிஞ்சுதா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். பாய்.